Welcome to Ajaya Max Center, 12th Max exercise 6.7, question number 4. Find the non-parametric form of vector equation and the Cartesian equation of the plane. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், பிளேனோட ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு பிளேனில் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். மொத்தம் 3 கேரக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாயிண்ட்டு, அனதர் ஒன்று வந்து வெக்டார். ஓகே, இப்போ கொஸ்டினில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1, -2, 4. அப்போ ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் உள்ள ரெண்டுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா வெக்டார் தான் இருக்கணும். டோட்டலாக நம்மளுக்கு 3 தான் இருக்கணும். அப்போ இந்த 2 வெக்டார் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறதுன்னா, இன்னொரு பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஒரு வெக்டார் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெக்டார் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரி, அது எப்படி கலெக்ட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நான் பேராமெட்ரிக் ஃபார்மு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இப்போ நம்மள்ட்ட 1.2 வெக்டார் இருக்குது. ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 c1 c2 c3 which is equal to 0. இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தான் கொஸ்டினில் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. x1 y1 z1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, -2, 4. நெக்ஸ்ட்டு b1 b2 b3 அது வெக்டார். b1 b2 b3. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளேன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அந்த வெக்டாரை நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ் ஒய் இசட் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் அதுதான் அதனுடைய வெக்டார்ஸ். அப்போ 1 2 -3. நெக்ஸ்ட்டு c1 c2 c3 இதுவும் வெக்டார் தான். செகண்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து அந்த வெக்டாரை கலெக்ட் பண்ணணும். மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாயிண்ட்டு, டினாமினேட்டர் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். 3, -1, +1. அப்போ 3 -1 +1 எல்லா டேட்டாவும் நம்மள்ட்ட இருக்குது. கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். டிட்டர்மெண்ட் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 அப்போ y +2 அப்படின்னு மாறிடும். z மைனஸ் z1 z மைனஸ் 4. நெக்ஸ்ட் b1 b2 b3 1 2 -3 c1 c2 c3 3 -1 +1 right, which is equal to 0. இப்போ நம்மள்ட்ட ஒரு 3x3 டிட்டர்மெண்ட் இருக்குது. இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட் ரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சைனை சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் -1 இதனுடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் -1ஓட ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், அதனுடைய கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு 4 வேல்யூஸ் இருக்கும், அந்த டயக்ராமில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 1 2 மைனஸ் போட்டு நெக்ஸ்ட் டயக்ராமில் மல்டிபிள் பண்ணணும். -1 × -3 +3 அப்படின்னு மாறிடும். இடையில போடுற மைனஸ் வந்து ரோல். அப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு y -2 y +2 மேலே வந்து மைனஸ் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்போ ஆன்சர் -y +2 அந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அந்த ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிடணும். பேலன்ஸ் உள்ள ஆன்சர் டயகனல்ஸை மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் 1 × 1 1. நெக்ஸ்ட் டயகனல் 3 × -3. கொஸ்டினில் ஒரு மைனஸ் போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது -9 வரும். அப்போ அது +9 மாறிக்கலாம். ஓகே, செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எலமெண்ட்டு z -4ஓட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ப்ளஸ்ஸு z -4 ரோ காலம் என்ன பண்ணிடுங்க, எலிமினேட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க நம்பருக்கு டயகனல் மல்டிபிள் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு டயகனல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -1 -4 க்கு செகண்ட் டயகனல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 which is equal to 0. இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட் x - 1 2 - 3 -1. Next minus of y plus 2 1 plus 9 10. Next plus z minus 4 minus 1 minus 6 minus 7 equal to 0. Next அப்படியே மல்டிபிள் மட்டும் பண்ணுங்க. -1ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. செகண்ட் டேர்மு 10ஐயும் மல்டிபிள் பண்ணணும், மைனஸையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ -10y -20. -7ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -7z ப்ளஸ் 28 which is equal to 0. இப்போ அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்மு, நெக்ஸ்ட் ஒய் டேர்மு 10y, நெக்ஸ்ட் z டேர்ம் -7z, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் 1 -20 ப்ளஸ் 20. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 29. 1ஐயும் 28ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 29. 29லேருந்து 20ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ளஸ் 9 which is equal to 0. ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போதுமே நெகட்டிவில் இருக்கக்கூடாது, அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிடலாம். அப்போ மைனஸால் ஹோலாக மல்டிபிள் பண்ணணும். அப்போ எல்லா சைனும் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z which is equal to 9. இதுதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருப்பாங்கன்னா கொஸ்டினில் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கேட்பாங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம அதை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட் கான்ஸ்டண்ட்டை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ரைட், இடையில டாட் ப்ராடக்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸு ஐ கேப்பு ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட்டு கே கேப். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதனால் வெறும் ஐ கேப்பு. நெக்ஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 10 ஜே கேப்பு ப்ளஸ் 7 கே கேப் which is equal to 9. இப்போ நம்ம இடையில டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு மேலே உள்ள ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஜென்ரலான ஒரு வெக்டார் இருக்குது. அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஆர் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆர் வெக்டாரு டாட் ப்ராடக்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 10 ஜே கேப் ப்ளஸ் 7 கே கேப் which is equal to 9. இதுதான் நம்மளுக்கு தேவையான நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்.